ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், சிந்து பைரவி சீரியலில் என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம் வாங்க. வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். நம்ம பைரவிக்கு பர்த்டே அதை ரொம்பவே கிராண்டாக வீட்டிலேயே செலிப்ரேஷன் பண்ணுறாங்க. ஆறுமுகம் வாங்கி கொடுத்த சேரீயையும் அந்த செயினையுமே போட்டிருக்காங்க நம்ம பைரவி. இதை பார்த்துட்டு நம்ம ஆறுமுகத்துக்கு பயங்கர சந்தோஷம்தான். என்னதான் நம்ம பைரவி முகத்துக்கு முன்னாடி கூட ஒன்று சேர்ந்து வாழ முடியாது, நான் கண்டிப்பாக டிவோர்ஸ் வாங்கிக்கிட்டு வீட்டை விட்டு போக தான் போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு பைரவி சொன்னாலுமே நம்ம ஆறுமுகத்துக்கு ஒரு சந்தோஷம். அவங்க வாங்கி கொடுத்த சாரியையும் நெக்லஸையும் போட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்து ரசிச்சுக்கிட்டு இருக்காங்க. உடனே நம்ம அன்னபூர்ணி ஆறுமுகம் பக்கம் டே ஆறுமுகம், நான் சொன்னேன்ல கண்டிப்பாக பைரவி நீ வாங்கி கொடுக்குறத போட்டுக்குவான்னு சொல்லிட்டு, இப்போ பார்த்தியா பைரவி மனசு ஃபுல்லாக நீ தாண்டா நிறைஞ்சி இருக்க. சீக்கிரமாகவே அடுத்த வருஷத்துக்குள்ளே எனக்கு ஒரு குட்டி குழந்தைய பெற்று கொடுத்துருவியா ஆறுமுகம் அப்படின்னு சொல்லிட்டு, அம்மா நீ நிறைய கனவு காண்றம்மா, அதெல்லாம் வாய்ப்பே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு, ஏன்டா இப்படி சொல்கிற, அம்மா உனக்காக பெற்று கொடுக்குறம்மா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அன்னபூர்ணிக்காக சந்தோஷத்துக்காக தான் நம்ம ஆறுமுகம் சொல்கிறாங்க. ஆனால் பைரவியோட மனசுக்குள்ளே ஆறுமுகம் சுத்தமாக இல்லை. எப்படியாவது ஆறுமுகத்துக்கிட்டேருந்து நம்ம தப்பிச்சு போயிடணும், விவாகரத்து வாங்கிக்கிட்டு இந்த வீட்டை விட்டே போயிடணுன்ற ஒரு இன்டென்ஷன் தான் நம்ம பைரவி இருக்காங்க. இப்போது செலப்ரேஷன் நடக்குது. கேக்கெல்லாம் கட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் எல்லாருமே சாப்பிட்டு முடிச்சிடுறாங்க. மறுநாள் நம்ம சிந்துவோட கல்யாண நாள். சிந்துக்கும் சிவாவுக்கும் கல்யாணம் ஆன நாள். சிந்து நம்ம சிவாவை ஏமாற்றி தான் கல்யாணம் பண்ணாங்க. இருந்தாலும் சிந்து உண்மையாகவே நம்ம சிவாவை லவ் பண்ணியிருந்தாங்க. இப்போது நம்ம சிந்து சிவா கிட்ட, டாக்டரே நமக்கு இன்னைக்கு கல்யாண நாள், இதை கொண்டாடுறதுக்காக அத்தை வீட்டில் உள்ள எல்லாருமா சேர்ந்து முடிவெடுத்திருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் நானும் மனசு நிறைவோடு இருக்கணும் அப்படின்னா நீ என்னை ஏற்றுக்கிட்டியா இல்லையான்னு சொல்லிட்டு நான் தெரிஞ்சுக்கணும்ல. என்னை உன்னுடைய ஒய்ஃபாக ஏற்றுக்கிட்டியா டாக்டரே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சிந்து ரொம்பவே எக்ஸைட்மெண்ட்டாக நம்ம சிவா கிட்டே கேட்குறாங்க. ஸோ நம்ம சிவா இங்கே பாரு சிந்து, நான் உன்கிட்ட என்னுடைய பதிலை சொல்லணும் அப்படின்னா அந்த ஒரு கோவிலுக்கு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு அட்ரஸையுமே சொல்லிடுறாங்க. இப்போ சிந்துவும் நம்ம சிவாவும் அந்த கோவிலுக்குமே கிளம்பி போயிடுறாங்க. சொல்லுங்கள் டாக்டரே, என்னை நீங்கள் மனசார ஏற்றுக்கிட்டீங்களா, என் கூட ஒன்று சேர்ந்து வாழணும்னு சொல்லிட்டு உங்களுக்கு ஆசை இருக்கா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சிந்து கேட்டுக்கிட்டே இருக்காங்க. பயங்கர சந்தோஷமாக கேட்குறாங்க. ஸோ இங்கே நம்ம சிவா இங்கே பாரு சிந்து, நீ என்னை ஏமாற்றி கல்யாணம் பண்ணிக்கிட்ட. அது மட்டும் இல்லாமல் உன்னை நான் கடத்திட்டு உன் கழுத்தில் நான் தாலி கட்டினதா எல்லார்கிட்டையுமே சொன்னேன். அது இப்போ வரைக்குமே என்னால் மறக்கவே முடியல. இதை என்னால் ஏற்றுக்கவே முடியல. ஸோ இனிமேல் நான் உன்கூட ஒன்று சேர்ந்து வாழவே மாட்டேன். உன்னை எப்பவுமே நான் ஏற்றுக்க போகிறதும் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு சிவா அங்கேருந்து கிளம்பி போகவும் சிந்து பயங்கரமாக கத்தி கத்தி அழுதுகிட்டு இருக்காங்க. இன்னொரு சைடு இங்கே மகாவோட பொண்ணு ஒரு நோட்டு டைரி மாதிரி எடுத்துகிட்டு கொடுக்குறாங்க. அது சிந்துவோட டைரி தான். அந்த டைரியில் அதாவது நம்ம சிந்து உண்மையாகவே சிவாவை ஏமாற்றி தான் கல்யாணம் பண்ணிக்கிட்டேன் அப்படின்னு குற்ற உணர்ச்சியோட ஒரு சில விஷயமெல்லாம் அவங்க மனசில் உள்ளதை எல்லாத்தையுமே எழுதி வச்சுருப்பாங்க. அதை பார்த்து படிச்சுட்டு இங்கே அவங்க பொண்ணு ரொம்பவே வேகமாக மகா கிச்சனில் சமைச்சிக்கிட்டு இருக்காங்க. அங்கே கொடுக்குறாங்க. அம்மா இங்கே பாருமா, அந்த சிந்து மனசில் உள்ளதை இந்த டைரியில் எழுதி வச்சுருக்கா. அது மட்டும் இல்லாமல் அண்ணனுக்கும் அந்த சிந்துக்கும் நடந்தது அவங்க ரெண்டு பேருக்குமே பிடிச்ச ஒரு கல்யாணமெல்லாம் கிடையவே கிடையாது. சிவா அண்ணனை ஏமாற்றி தான் அந்த சிந்து கல்யாணம் பண்ணியிருக்கா. அது மட்டும் இல்லாமல் போய் ஃப்ராடு பேசியிருக்கா. இப்போ வரைக்குமே அண்ணனுக்கு சிந்து கூட ஒன்று சேர்ந்து வாழ்கிறதுக்கு சுத்தமாக விருப்பம் இல்லைம்மா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பொண்ணு சொல்லவும், உடனே இதை பார்த்த மகா பயங்கரமாக ஷாக் ஆகுறாங்க. அது மட்டும் இல்லாமல் இது நமக்கு கிடைச்ச ஒரு நல்ல வாய்ப்பு. இந்த தைரியம் வச்சு எப்படியாவது சிந்துவை வீட்டை விட்டு துரத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் மகா பிளான் பண்ணிக்கிட்டாங்க. எப்பத்துலேருந்தே, அதாவது ரொம்ப நாளாக இருந்தே நம்ம சிவா கிட்டேருந்து சிந்துவை பிரிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு மகா யோசிச்சுக்கிட்டே தான் இருந்தாங்க. அவங்களுக்கு அதாவது ஐடியா நிறைய பண்ணாங்க, பிளானெல்லாம் நிறைய பண்ணாங்க. ஆனால் எக்ஸிக்யூட் பண்ண தான் அவங்களால முடியல. அதுக்கான தகுந்த ஆதாரமும் இல்லை. இப்போது இந்த டைரி கிடைச்சதுனால இதை வச்சு எப்படியாவது சிந்துவை வீட்டை விட்டு வெளியே துரத்திடணும், சிவாவோட வாழ்க்கையிலேருந்தே ஒட்டுமொத்தமாக அவளை அத்து விட்டுறணும், சிவாவுக்கு ஒரு நல்ல வாழ்க்கை துணையை நம்ம ஏற்படுத்தி கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு மகா பயங்கர ஹாப்பியாக ரொம்ப தேங்க்ஸ் டி அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பொண்ணுக்கிட்ட சொல்லிட்டு இப்போது இங்கே சிந்துவை பார்த்து பேசுகிறதுக்காக அவங்க ரூமுக்கு போகிறாங்க. சிந்து பயங்கரமாக ஃபீல் பண்ணி அழுதுகிட்டு இருக்காங்க. ஏய் என்னடி என்ன
அழுதுகிட்டு இருக்க, இங்கே பார் உன்கிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு, அத்தை என்னத்தை என்ன விஷயம் பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு டைரியை காட்டுறாங்க. அதை பார்த்ததுமே எங்கள் சிந்து பயங்கரமாக ஷாக் ஆகுறாங்க. இது என்னுடைய டைரி தானே, எப்படி உங்கள் கைக்கு வந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு, எப்படியோ வந்துச்சு, இதில் என்னெல்லாம் எழுதி வச்சுருக்க அப்படின்றத நான் எல்லாத்தையுமே படிச்சுட்டேன். என் பையனை ஏமாற்றி தானே கல்யாணம் பண்ணேன், அதுக்கான ஆதாரம் இதுதான். இப்போவே நான் அன்னபூர்ணி அக்கா கிட்ட இந்த டைரியை காட்டி எல்லா விஷயத்தையுமே அன்னபூர்ணி அக்காவுக்கு தெளிவாக எடுத்து சொல்லி, நீ ஃப்ராடு, நீ பொய்க்காரி அப்படின்னு சொல்லிட்டு எல்லார் முன்னாடியுமே நிரூபித்து உன்னை வீட்டை விட்டு துரத்துறேன்டி. என் பையனோட வாழ்க்கையிலேருந்து ஒட்டு மொத்தமாக உன்னை துரத்திட்டு என் பையனுக்கு ஒரு பணக்கார வீட்டு பொண்ணை பார்த்து கல்யாணம் பண்ணி வைக்கிறேன்டி. என் பையனுக்கு எத்தனையோ பணக்கார வீட்டு பொண்ணுங்கள்லாம் கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு க்யூவில் நின்றாங்கடி. கடைசியில் என் பையனை ஏமாற்றி நீ கல்யாணம் பண்ணிட்டு போயிட்ட. என் பையனுக்கு ஒரு வசதியான ஒரு பொண்ணை தான் பார்த்து நான் கல்யாணம் பண்ணுவேன். அதுக்கு நீ என் பையன் கூட இருக்கக்கூடாது, ஒட்டுமொத்தமாக உன்னை அடியோடு அழிச்சிட்றேன்டி அப்படி இப்படின்னு சொல்லிட்டு எங்கள் மகா பயங்கரமாக சிந்துக்கிட்ட சவால் விட்டுக்கிட்டு இருக்காங்க. சிந்துக்கு படப்படன்னு இருக்குது. ஏற்கனவே அவங்க ரொம்பவே அப்செட்டாக இருக்காங்க. ஸோ இப்போது நம்ம சிவாவை விட்டு போயிடுவோம். சிவா வந்து அவங்க அதாவது நம்ம சிந்துவை வந்து ஏற்றுக்கவே இல்லை. அவங்க மனசில் உள்ளதை எல்லாத்தையுமே சொல்லிட்டாங்க. வைஃபை எப்போவுமே உன்னை என்னால் பார்க்கவே முடியாது, உன்னை ஏற்றுக்கவும் முடியாதுன்னு சொல்லிட்டு நல்லா தெளிவாகவே நம்ம சிவா வந்து சொல்லியிருப்பாங்க. சிந்து அதை நினச்சி தான் ரொம்பவே அப்செட்டாக இருப்பாங்க. இந்த டைமில் மகா வேறு இப்படியெல்லாம் பேசுகிறாங்க. எங்கே இந்த வீட்டை விட்டு நம்மளை மகா அத்தை துரத்திடுவாங்களோ அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே பயப்படுறாங்க சிந்து. உடனே மகாவோட காலில் விழுந்து, அத்தை ப்ளீஸ் அத்தை, தயவு செஞ்சு இதை எதையுமே அன்னபூர்ணி அத்தைக்கிட்ட காட்டிடாதீங்க. சிவா டாக்டர் தான் என்னுடைய உலகம் எல்லாமே. அவர் கூட ஒன்று சேர்ந்து வாழணும்னு சொல்லிட்டு எனக்கு நிறைய கனவு ஆசைன்னு எக்கச்சக்கமாக இருக்குது. தயவு செஞ்சு என்னை வாழ விடுங்க ப்ளீஸ் அத்தை அப்படின்னு சொல்லிட்டு கெஞ்சுறாங்க. இங்கே பாருடி, அப்படியெல்லாம் என்னாலெல்லாம் இருக்கவே முடியாது. என் பையனோட வாழ்க்கை நல்லா இருக்கணும், என் பையனோட வாழ்க்கையை நான் நல்லபடியாக அமைச்சு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே மகா வந்து பேசிக்கிட்டு இருக்காங்க. சிந்துவோட கையை பிடிச்சி தரன்னு கீழே இழுத்துட்டு வராங்க. சிந்து அழுதுகிட்டே வராங்க. நம்ம அன்னபூர்ணி இருந்துட்டு, மகா என்ன பண்ணிக்கிட்டு இருக்க நீ, எதுக்காக சிந்துவோட கையை பிடிச்சி இப்படி இழுத்துட்டு வர, சிந்து எதுக்காகம்மா நீ பயப்படுற, அழுகாதம்மா, எதுக்காக அழுதுகிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு அத்தை அப்படின்னு சொல்லிட்டு அன்னபூர்ணியை கட்டி பிடிச்சிக்கிறாங்க. நம்ம அன்னபூர்ணிக்கு ஒன்றுமே புரியல. எதுக்காக இவ இப்படி அழுவா, மகா எதுக்காக இப்படி காட்டு மிராண்டித்தனமாக நடந்துக்கிற, கொஞ்சம் கூட உனக்கு மனசாட்சியே இல்லையா, நீ பிடிச்சி தரன்னு இழுத்துட்டு வந்ததில் அவள் எப்படி அழுகிறா பாரு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அன்னபூர்ணி மகாவை திட்டுறாங்க. மகா இருந்துட்டு, அக்கா நான் கையை பிடிச்சி இழுத்துட்டு வந்ததுனால அவள் அழுகலை, அவள் எவ்வளோ பெரிய திருட்டு வேலை பண்ணியிருக்கான் அப்படின்றத நான் ஆதாரபூர்வமாக கண்டுபிடிச்சிட்டேன், அதுக்காக தான் இப்படி கதறி கதறி அழுகிறா அப்படின்னு சொல்லிட்டு, என்ன சொல்கிற ஒன்றுமே புரியல மகா அப்படின்னு சொல்லிட்டு மகா அந்த டைரியை காட்டுறாங்க. டைரியில் எழுதி வச்சுருக்கிறத ஒவ்வொன்றுத்தையுமே இங்கே நம்ம அன்னபூர்ணி வந்து படிக்கிறாங்க. நம்ம அதாவது சிவா வந்து லவ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு தப்பாக புரிஞ்சுக்கிட்டு தான் நம்ம சிந்து வந்து சிவாவை லவ் பண்ணவே ஆரம்பிச்சிருப்பாங்க. லவ் பண்ணி கடைசி நேரத்தில் லவ்வை ப்ரப்போஸ் பண்ணுற நேரத்தில் தான் நம்ம சிவா இருந்துட்டு, நான் உன்னெல்லாம் லவ் பண்ணவே இல்லை, நீ ஆறுமுகத்தை கல்யாணம் பண்ணிக்கிட்டு சந்தோஷமாக வாழு அப்படின்ற விஷயத்தெல்லாம் சொல்லியிருப்பாங்க. இது எல்லாத்தையுமே அவங்க வாழ்க்கையில் என்னெல்லாம் நடந்தது, இவங்க என்ன பண்ணாங்க அப்படின்றது எல்லாத்தையுமே அந்த டைரியில் வந்து எழுதி வச்சுருப்பாங்க. அது ஃபுல்லாகவே இங்கே நம்ம அன்னபூர்ணி படிச்சிடுறாங்க. அப்படியே பயங்கரமாக அதிர்ச்சியாக வராங்க. சிந்து, இதில் எழுதி இருக்கிறதெல்லாம் உண்மையா, நீ தான் இதெல்லாம் எழுதுனியா, உண்மையாகவே நீ சிவாவை ஏமாற்றி தான் கல்யாணம் பண்ணிக்கிட்டியா, அப்போது சிவா உன்னை கடத்திட்டு போயிட்டு உன் கழுத்தில் தாலி கட்டலையாமா அப்படின்னு சொல்லி கேட்கவும் இங்கே சிந்துக்கு வாயே வரல. என்ன சொல்கிறதுன்னு ஒன்றும் புரியல. பயங்கரமாக அழுக தான் செய்கிறாங்க. அது வந்து அத்தை, அது வந்து அப்படின்னு சொல்லிட்டு திக்கி திணறாங்க. சொல்லுமா இது உண்மையா அப்படின்னு சொல்லிட்டு, ஆமாக்கா இது எல்லாமே உண்மை தான், நான் அப்போத்துலேருந்தே சொல்லிட்டு இருந்தேன்ல, இவங்க ஃப்ராடு பண்ணி தான் என் பையனை கல்யாணம் பண்ணிக்கிட்டான்னு சொல்லிட்டு. இங்கே பாருங்கக்கா, இவளால் என் பையனுக்கு ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நிமிஷமும் ஏதாவது ஒரு பிரச்சனை வந்துக்கிட்டே தான் இருக்குது. இவ என் பையன் கூட ஒன்று சேர்ந்து வாழவே கூடாது, இவ இப்போவே இந்த நிமிஷமே இந்த வீட்டை விட்டு வெளியே போயே ஆகணும்க்கா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே மகா வந்து ரொம்பவே கடுமையாக ரொம்பவே கோவமாக பேசுகிறாங்க. இப்போது அன்னபூர்ணி இருந்துட்டு, சிந்து என்னம்மா இதெல்லாம் அப்படின்னு சொல்லிட்டு சிந்து பயங்கரமாக அழுகவும்
அப்பதான் நம்ம சிவா வந்து வெளியே இருந்து எங்கேயோ போயிருந்து வராங்க போல. வீட்டில் பெரிய ரணகலமே நடந்துக்கிட்டு இருக்கு. மகா தான் பயங்கர சத்தமாக பேசிக்கிட்டு இருக்காங்க. இப்போ சிவா இருந்துட்டு என்னம்மா என்னம்மா பிரச்சனை அப்படின்னு சொல்லி கேட்குறப்போ, இங்கே பாரு சிவா, இவ உன்னை ஏமாற்றி தான் கல்யாணம் பண்ணியிருக்கா அப்படிங்கிறத நான் ஆதாரபூர்வமாக உனக்கு நிரூபிக்கிறேன். அடுத்த நிமிஷமே இவ இந்த வீட்டை விட்டு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த டைரியை காட்டுறாங்க. அதை பார்த்ததுமே எங்கள் சிவாவுக்குமே தெரியும். ஏன்னா ஏற்கனவே நம்ம சிவாவுக்கு தெரியும் நம்ம சிந்து வந்து ஏமாற்றி தான் கல்யாணம் பண்ணாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஏதோ ஒரு காலப்போக்கில் அப்படியே இவ்வளோ நாள் ஒன்றா இருந்துட்டாங்க. இப்போது நம்ம மகா இருந்துட்டு, இங்கே பாருப்பா, நீ என்னப்பா சொல்கிற, இனிமேல் சிந்து வந்து இந்த வீட்டில் இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு. இப்போது நம்ம சிவா வந்து இங்கே மகா சொல்கிறத தான் கேட்குறாங்க. அம்மா உங்கள் முடிவு தான்மா என் முடிவு அப்படின்னு சொல்லிட்டு. அன்னபூர்ணி இருந்துட்டு, சிவா என்னப்பா இது அப்படின்னு சொல்லிட்டு. பெரியம்மா, இந்த விஷயத்தில் என் அம்மா எடுக்கிற முடிவு தான் என்னுடைய முடிவுமே. ஏன்னா ஏமாற்றி என்னென்னமோ பண்ணியிருக்காங்க. எதுக்காக இப்படி ஃப்ராடு வேலை பண்ணணும், இப்படியெல்லாம் பண்ணால் எனக்கு சுத்தமாக பிடிக்காது பெரியம்மா, உங்களுக்கே தெரியும்ல. இது விஷயமா என் அம்மாவே முடிவெடுக்கட்டும். என் அம்மா என்ன சொன்னாலும் நான் அதுக்கு தலைகுனிஞ்சு தான் நிற்பேன். அதாவது ஓகே சொல்கிற மாதிரி தான் கணக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சிவா வந்து ரூமுக்கு போயிடுறாங்க. நம்ம சிந்து பயங்கரமாக அழுகுறாங்க. உடனே மகா இருந்துட்டு, அக்கா பார்த்தீங்களாக்கா, அதான் என் பையன் சிவாவே சொல்லிட்டு போயிட்டான்ல, இதுக்கப்புறம் எதுக்காக சிந்து இங்கே இருக்கணும், இனிமேல் அவள் இந்த வீட்டில் ஒரு நிமிஷம் கூட இருக்கக்கூடாது. கொஞ்ச நாளில் அவளுக்கும் சிவாவுக்கும் டிவோர்ஸ் வாங்கிடணும். சிவாவுக்கு நம்ம பெரிய இடத்துல பொண்ணு பார்த்து கல்யாணம் பண்ணி வைப்போங்க்கா. அவன் டாக்டருக்கா, நிறைய படிச்சிருக்கான். அது மட்டும் இல்லாமல் நமக்கு இல்லாத வசதி வாய்ப்பாக என்ன, நம்மக்கிட்ட எல்லா வசதியும் இருக்குது. பொண்ணுங்க க்யூவில் நிற்பாங்கக்கா அப்படின்னு சொல்லிட்டு. இங்கே பாரு மகா, அதெல்லாம் அப்புறம் பார்த்துப்போம். இப்போதைக்கு நீ என்ன நடக்குது அப்படிங்கிறத மட்டும் கொஞ்சம் யோசித்து இது பண்ணு. நடந்துருச்சு. சிந்து ஏதோ தெரியாமல் தப்பு பண்ணிட்டா. சிந்துவுமே ரொம்ப நல்ல பொண்ணு தானே, சிவாவுக்கு ஏற்ற பொண்ணு தான். சிவாவும் சிந்துவும் ஒன்று சேர்ந்து வாழ்கிறது தான் கரெக்டாக இருக்கும் மகா, கொஞ்சம் யோசித்து முடிவெடு அப்படின்னு சொல்லிட்டு. அக்கா இதில் யோசிக்கலாம் எதுவுமே இல்லைக்கா, இந்த சிந்து இங்கே இருக்கக்கூடாது. அது மட்டும் இல்லாமல் சிவா கட்டின தாலி அவள் கழுத்தில் இருக்கவே கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சிந்துவோட கழுத்தில் இருக்கிற தாலியை அறுக்க வராங்க. உடனே நம்ம சிந்து இருந்துட்டு, வேண்டாம், நான் டாக்டர் கட்டின தாலியை கண்டிப்பாக அறுக்க விடவே மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு கதறாங்க. பைரவி, ஆறுமுகம் எல்லாருமே ரொம்பவே பதட்டமாக வேண்டான்னு சொல்லவும் அதை எதையுமே கேட்காம எங்கள் மகா தாலியை பிடிச்சிடுறாங்க. உடனே பைரவிக்கு பயங்கரமாக கோவம் வருது. அத்தை இங்கே பாருங்க அத்தை, சிந்துவோட தாலியிலேருந்து கையை எடுங்க, இல்லைன்னா நடக்கிறதே வேற அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. இங்கே பாருடி, இந்த விஷயத்தில் நீ தலையிடாத, இது என் பையனோட வாழ்க்கை விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு. இங்கே பாருங்கள், சிந்துவோட வாழ்க்கை விஷயத்தில் நானும் தலையிடுவேன். அவளோட வாழ்க்கை நல்லா இருக்கணுன்றதுக்காக கண்டிப்பாக இந்த இடத்துல நான் பேசி தான் ஆகணும். ஒழுங்காக கையை எடுக்கிறீங்களா, இல்லை நான் என்ன பண்ண வேணுமோ அதை பண்ணட்டுமா அப்படின்னு சொல்லிட்டு. இங்கே பாருடி, உன்னால் என்ன பண்ண முடியுமோ அதை பண்ணிக்கப்போ அப்படின்னு சொல்லிட்டு. இங்கே நம்ம பைரவி பல்லார்னு ஒரு அறை விடுறாங்க எங்கள் மகாக்கு. மகா அப்படியே சுருண்டுன்னு போயிட்டு தூரமாக விழுகிறாங்க. உடனே மகா பயங்கர கோவமாக எந்திரிச்சு வந்து, அக்கா இங்கே பார்த்தீங்களாக்கா, இதுங்க ரெண்டும் நம்ம வீட்டுக்கு வந்ததுலேருந்து ஏதாவது ஒரு பிரச்சனை வந்துக்கிட்டே இருக்குது. இப்போது இந்த சிந்து ஏமாற்றி தான் என் பையனை கல்யாணம் பண்ணா அப்படின்னு சொல்லிட்டு ஆதாரபூர்வமாக நமக்கு ஆதாரமும் கிடச்சிருச்சு. அதையும் நம்ம பார்த்தாச்சு. இனிமேல் அந்த சிந்து எதுக்காக இருக்கணும், அது மட்டும் இல்லாமல் சிவா கட்டின தாலி அவள் கழுத்தில் இருக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு அவள் தாலியை கழட்டுறதுக்காக தானே போனேன். இந்த பைரவி என்னை அடிக்கிறா, அதை பார்த்துக்கிட்டு நீங்கள் சும்மா இருக்கீங்க. அக்கா இதெல்லாம் கொஞ்சம் கூட சரியில்லைக்கா, ஒன்றும் இல்லாத இடத்துல வீட்டில் இருந்து வந்துட்டு இதுங்க ரொம்ப தான் ஆட்டம் போடுதுங்க, இதுங்களெல்லாம் நம்ம வீட்டுக்குள்ளே சேர்த்திருக்கவே கூடாதுக்கா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே மகா வாய்க்கு வந்தபடியெல்லாம் பேசுகிறாங்க. உடனே பைரவி இருந்துட்டு, போதும் நிறுத்துங்க, தேவையில்லாமல் பேசிக்கிட்டு இருக்காதீங்க, சிந்து இந்த வீட்டில் தான் இருப்பான், சிந்துவோட புருஷன் சிவா தான் அப்படின்னு சொல்லிட்டு. உடனே ஆறுமுகமும், ஏன் சித்தி இப்படி பிரச்சனை பண்ணிக்கிட்டு இருக்கீங்க, அதான் சிந்து இங்கேருந்து போக மாட்டேன்னு சொல்லிட்டு அவ்வளோ பிடிவாதமாக சொல்கிறாங்களே, அப்படி இருக்கிறப்போ எதுக்காக நீங்கள் கட்டாயப்படுத்தி அவங்கள இங்கேருந்து அனுப்பணும்னு நினைக்கிறீங்க? கொஞ்ச நாளில் சிவாவோட மனசு மாறத்துக்குமே நிறைய வாய்ப்பு இருக்குல்ல, அவங்க வாழ்க்கை விஷயத்தில் நீங்கள் தலையிடாதீங்க சித்தி அப்படின்னு சொல்லிட்டு. ஆறுமுகம், என்ன பேசுகிற ஆறுமுகம், உனக்கு எல்லாம் தெரிஞ்சு தான் நீ பேசுகிறியா? இங்கே பாரு, சிவாவே சொல்லிட்டு போயிட்டான், இனிமேல் ஒரு நிமிஷம் கூட இவ கூட ஒன்று சேர்ந்து எல்லாம் வாழ முடியாது அப்படின்னு சொல்லிட்டு. அப்படி இருக்கிறப்போ எப்படி ஆறுமுகம் நீயும் இப்படியே பேசுகிற? அப்போது சிவா வாழ்க்கையை பற்றி நினச்சி உனக்கு கொஞ்சம் கூட கவலை இல்லையா ஆறுமுகம் அப்படின்னு சொல்லிட்டு. அப்படியெல்லாம் இல்லை சித்தி, இவங்களோட மனசை எப்படி காயப்படுத்துகிறோமே, இவங்களோட வாழ்க்கையை பற்றியுமே நம்ம கொஞ்சமாவது யோசிக்கணும்ல அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நம்ம ஆறுமுகம் சொல்கிறாங்க. அன்னபூர்ணிமையே, ஆமாம்மா, ஆறுமுகம் சொல்கிறது ரொம்ப ரொம்ப கரெக்டு தான், கொஞ்ச நாள் பொறுமையாக இருக்கலாமே, ஏன் அவசரப்படணும் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நம்ம
அன்னபூர்ணி வந்து சொல்கிறாங்க, இல்லை அதெல்லாம் முடியவே முடியாது அப்படின்னு சொல்லிட்டு சிந்துவோட கழுத்தில் உள்ள தாலியை பிச்சு எரிஞ்சிடுறாங்க. இனிமே வீட்டில் இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அவங்களோட திங்ஸ் எல்லாத்தையுமே கொண்டு வந்து இங்கே சிந்துக்கிட்ட கொடுத்து சிந்துவை வீட்டை விட்டே துரத்திடுறாங்க. யாராலையுமே எதுவுமே பண்ண முடியல. ஏன்னா சிவா வந்து இந்த விஷயத்தில் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருந்திருந்தார். அதாவது சிந்து வீட்டிலே தான் இருக்கணும், இந்த விஷயத்த நாங்கள் பார்த்துக்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் ஸ்ட்ராங்காக சொல்லியிருந்தாங்க அப்படின்னா மகா இந்த விஷயத்தில் எதுவுமே பேசியிருக்க முடியாது, எதுவுமே பண்ணியிருக்க முடியாது. சிந்து சொன்னதுனால இங்கே நம்ம மகாவுமே இப்போ நம்ம சிவா சொன்னதுனால மகாவுமே சிந்துவை வீட்டை விட்டு துரத்திட்டாங்க. இப்போது சிந்து வந்து அவங்க அப்பாங்க வீட்டுக்கு தான் போயிருக்காங்க. அவங்க அப்பாங்க வீட்டில் பயங்கரமாக அழுது ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இப்படி என் வாழ்க்கை ஆகிப்போச்சு அப்பா அப்படின்னு சொல்லிட்டு. கவலைப்படாதம்மா சிந்து, எல்லாமே சரியாயிடும். கண்டிப்பாக மாப்பிள்ளை உன்னை தேடி வருவார். அவர் எங்கே உன்னை விட்டுட்டு போயிட போகிறாரு, கண்டிப்பாக உன்னை விட்டுட்டு அவர் போகவே மாட்டார் சிந்து அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அப்பா வந்து ஆறுதல் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இப்போது இங்கே நம்ம பைரவியுமே இப்போ கூடவே தான் வந்திருக்காங்க. ஆறுமுகமும் கூடவே நம்ம சிந்து கூடவே வந்திருப்பாங்க போல். இப்போ பைரவி இருந்துட்டு, சிந்து நீ கவலைப்படாத சிந்து, எதை நினச்சுமே நீ வருத்தப்படாத, கண்டிப்பாக சிவா கூட உன்னை ஒன்று சேர்த்து வைக்க வேண்டிய பொறுப்பு எனக்கு இருக்குது, நீ கவலைப்படாத. எங்களை மீறி அங்கே சிவாவுக்கு வேறொரு கல்யாணமெல்லாம் நடந்துடாது. மகாத்தை தான் இப்படி வம்பு பண்ணி உன்னை வீட்டை விட்டே துரத்திட்டாங்க. கண்டிப்பாக அவங்களுக்கான தண்டனையும் கொடுத்து கண்டிப்பாக உன்னை அந்த வீட்டுக்குள்ளேயுமே நான் கூட்டிகிட்டு போகிறேன், நீ கவலைப்படாத அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. இப்போது இங்கே நம்ம அன்னபூர்ணி வந்து பைரவிக்கு கால் பண்ணுறாங்க. பைரவி, சிந்து என்ன பண்ணிக்கிட்டு இருக்கா, அழுதுகிட்டே இருக்காளாம்மா, அவகிட்ட நீ சொல்லு, கண்டிப்பாக அவள் சீக்கிரமாகவே இந்த வீட்டுக்கு வந்துடுவா, நான் சிவா கிட்ட பேசுகிறேன் அப்படின்னு சொல்லி கொஞ்சம் ஆறுதல் சொல்லிட்டு வாம்மா அப்படின்னு சொல்லிட்டு பைரவி கிட்ட சொல்கிறாங்க. ஸோ அதனால் இங்கே நம்ம பைரவியுமே சரிங்க அத்தை, அப்படி தான் நான் சொல்லிக்கிட்டு இருக்கேன், சரி இருங்க அத்தை நான் சொல்லிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு, சரி சித்து நீ எதை பற்றியும் நினைக்காத, நான் அடிக்கடிக்கு டெய்லியும் வந்து உன்னை பார்த்துக்கிறேன் சரியா, நான் இப்போ கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு உடனே பைரவி கிட்ட சிந்து இருந்துட்டு, இங்கே பாரு பைரவி, சிவா டாக்டருக்கு வந்து ஏதாவது ஒரு கல்யாணத்தை இது பண்ணி வச்சிடலான்னு மகா அத்தை பிளான் பண்ணுவாங்க, கண்டிப்பாக அப்படி மட்டும் நடந்துடவே கூடாது. சிவா டாக்டர் இல்லை அப்படின்னா நான் இல்லவே இல்லை, அவருக்காக தான் என் உயிர் எல்லாமே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சிந்து வந்து சொல்கிறாங்க. சிந்து நீ கவலையே படாத சிந்து, அதான் நான் பார்த்துக்கிறேன்ல, அது எப்படி நான் உன் வாழ்க்கையை அவ்வளோ சீக்கிரம் விட்டுடுவேன், கண்டிப்பாக அப்படியெல்லாம் விட மாட்டேன். அப்பா சிந்துவை பார்த்துக்கோங்கப்பா, நான் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு இப்போது இங்கே நம்ம பைரவியும் ஆறுமுகமும் வராங்க. இப்போது இங்கே நம்ம இது ஆறுமுகம் இருந்துட்டு, பைரவி இப்போது சிந்து சிவாவை பிரிஞ்சு இருக்கிறத நினச்சி அதை ஏற்றுக்கவே முடியல, ரொம்பவே ஃபீல் பண்ணி அழுகுறாங்கல்ல. சிவா மேலே அந்த அளவுக்கு சிந்து பாசம் வச்சுருக்காங்க போல், சிவா கூட ஒன்று சேர்ந்து வாழணும்னு நினைக்கிறாங்க போல். அதே மாதிரி தானே எனக்கும் இருக்கும். தங்கச்சியோட வாழ்க்கையை காப்பாற்றணுன்றதுக்காக நீ இவ்வளோ ஃபீல் பண்ணி கவலைப்படாத அப்படின்னு சொல்லிட்டு ஆறுதலெல்லாம் சொல்லிட்டு வர, அப்போது என்னுடைய மனசையும் நீ புரிஞ்சுக்கணும்ல, உன் கூட ஒன்று சேர்ந்து வாழணும்னு எனக்கும் ஆசையாக இருக்குது பைரவி. அது மட்டும் இல்லாமல் இன்னும் நிறைய கனவுகளெல்லாம் நிறைய இருக்குது, நீ என்னை விட்டுட்டு போக மாட்டேல்ல பைரவி, ப்ளீஸ் பைரவி அப்படின்னு சொல்லவும், பைரவி எப்போவுமே கோவப்பட்டு ஆறுமுகத்துக்கிட்ட பேசுவாங்க. இப்போ ஆறுமுகம் இப்படி கேட்டதுமே எதுவுமே பேசாமல் சைலண்ட்டாகவே வராங்க. ஏன்னா சிந்துவோட மனசையுமே கொஞ்சம் யோசிச்சு பார்க்குறாங்க. அதே மாதிரி தானே ஆறுமுகத்தோட மனசுமே இருக்கும், அவரை எப்படி நம்ம அத்து விட்டுட்டு போகிறது அப்படின்ற யோசனையுமே நம்ம பைரவி மனசுக்குள்ளே ஓடிக்கிட்டு தான் இருக்குது. நம்ம அதாவது ஆறுமுகத்தோட மனசை புரிஞ்சுக்கிட்டு சீக்கிரமாகவே நம்ம பைரவி அவங்கள ஏற்றுக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த வீடியோ கீழே கமெண்ட் பண்ணி தெரிவிங்க. இப்போது ஆறுமுகமும் நம்ம பைரவியும் வீட்டுக்கு போயிடுறாங்க. நம்ம சிவா வந்து ரூம்லேருந்து அப்போ தான் வெளியே வராங்க. சிந்து போன விஷயமும் அப்போ தான் தெரிய வருது. இங்கே மகா இருந்துட்டு, இங்கே பார் சிவா, நீ கவலையப்படாத, அந்த ஃப்ராடுக்காரியை வீட்டை விட்டு துரத்தியாச்சு, இனிமே நீ சந்தோஷமாக இருக்கலாம்ப்பா. அது மட்டும் இல்லாமல் உனக்கு ஒரு நல்ல பொண்ணை பார்த்து நான் கல்யாணம் பண்ணி வைக்கிறேன்ப்பா அப்படின்னாலாம் சொல்கிறாங்க. உடனே சிவா இருந்துட்டு, இங்கே பாருமா, சிந்துவை வீட்டை விட்டு துரத்திட்டீங்க, ஆனால் நீங்கள் எனக்கு இன்னொரு கல்யாணம் பண்ணி வைக்கிறேன்னு மட்டும் சொல்லாதீங்க, கல்யாணமெல்லாம் நான் கண்டிப்பாக பண்ணிக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சிவா ஹாஸ்பிட்டலுக்கு கிளம்பி போயிடுறாங்க. ஹாஸ்பிட்டலுக்கு போனால் சரியாக அங்கே வேலையே பார்க்க முடியல நம்ம சிவாவால். இது சிந்துவோட நினப்பாக தான் இருக்குது. கூட இருந்த வரைக்கும் ஒருத்தவங்களோட அருமை தெரியாது, அவங்க விட்டு பிரிகிறப்ப தான் அவங்களோட அருமை புரியும் அப்படிங்கிற மாதிரி தான் இப்போது நம்ம சிவாவுக்கு சிந்துவோட நினப்பாகவே இருக்குது. வந்து அவங்க பேசுறது, அடிக்கடிக்கு கிண்டல் பண்ணுறதுன்னு ஒவ்வொரு விஷயமா நினச்சி பார்த்து ரொம்பவே ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்காங்க.
சிந்துவை விட்டு கண்டிப்பாக நம்ம சிவாவால் இருக்கவே முடியாது. பார்க்காமலும் இருக்க முடியல, பேசாமலும் இருக்க முடியல. சிந்து கூட இருந்துருவாங்க போல், ஆனால் சிவாவால் இருக்க முடியல. இப்போது சிவா கிளம்பி சிந்துவை பார்க்குறதுக்காக போய்கிட்டு இருக்காங்க. சிந்துவோட முன்னாடி போய் நிற்கிறாங்க. நம்ம சிந்து கண்ணெல்லாம் கசக்கி பார்க்குறாங்க. இது நெசமா உண்மையா டாக்டரே அப்படின்னு சொல்லிட்டு தொட்டு பார்க்குறாங்க. டாக்டரே, நெசமாக தான் நீ வந்திருக்கியா இல்லை கனவுல வந்திருக்கியா அப்படின்னு சொல்லிட்டு. நெசமாக தான் வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. என்ன டாக்டரே, என்னை கூட்டிகிட்டு போகிறதுக்காக வந்திருக்கீங்களா அப்படின்னு சொல்லிட்டு. அப்படிலாம் இல்லை, சும்மா தான் உன்னை பார்க்குறதுக்காக வரல, மாமாவை பார்க்குறதுக்காக வந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு போய் சொல்கிறாங்க நம்ம சிவா. ஆனால் பார்க்க வந்தது என்னமோ நம்ம சிந்துவை தான். ஆனால் சிந்துக்கு அது தெரியக்கூடாதுன்றதுக்காக இல்லை, நான் மாமாவை பார்க்க வந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சிவா சொல்கிறாங்க. நம்ம சிந்துக்கு ரொம்பவே சந்தோஷமாக இருக்குது. கண்டிப்பாக இவர் நம்மளை பார்க்குறதுக்காக தான் வந்திருப்பார் அப்படின்னு சொல்லிட்டு உடனே போயிட்டு சமைக்க ஆரம்பிச்சிடுறாங்க. சிவாவுக்கு பிடிச்ச மாதிரி எல்லா டிஷ்ஷுமே செஞ்சு வைக்கிறாங்க. அது வரைக்கும் நம்ம சிவா வெயிட் பண்ணி சாப்பிட்டுட்டு போகிறாங்க. அதாவது சாப்பிட்டுட்டு இருக்கிறாங்க. நிறைய சாப்பாடை எடுத்து அள்ளி அள்ளி வைக்கிறாங்க. போதும் போதும்னு சொன்னால் கூட நம்ம சிந்து விடவே இல்லை, நிறைய வச்சு விடுறாங்க. அதில் பாதி சாப்பாட்டையுமே நம்ம சிவா வந்து மீத்திட்டாங்க. சரிங்க மாமா, நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க மாமனார்கிட்ட மட்டும் சொல்லிட்டு கிளம்பி போயிடுறாங்க. உடனே நம்ம சிந்து அதாவது சிவா வந்து மீத்தி விட்ட சாப்பாடையுமே சாப்பிட்றாங்க. அதே சமயம் நம்ம சிந்துவோட அப்பா இருந்துட்டு, சிந்து, மாப்பிள்ளை என்ன பார்க்குறதுக்காகவா வந்திருப்பாரு, அதுவும் எதுவுமே என்கிட்ட பேசவே இல்லையே, அவர் உன்னை பார்க்குறதுக்காக தான் வந்திருக்காரு, உன்னை பார்க்காம இருக்க முடியல போல், அதுக்காக தான் மாப்பிள்ளை வந்திருக்காரு. அப்பா, எனக்குமே தெரியுதுப்பா, புரியுது, என்னை விட்டுட்டு அவரால் இருக்க முடியல அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ அவங்க அப்பா சொல்கிறாங்க, சிந்து, கூடிய சீக்கிரமே மாப்பிள்ளையே வந்து உன்னை கூட்டிகிட்டு போவார், நீ எதை நினச்சியும் கவலைப்பட்டு அழுதுகிட்டலாம் இருக்காத, உன்னை விட்டுட்டு மாப்பிள்ளையால் இருக்கவே முடியல அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சிந்துவோட அப்பா சொல்கிறாங்க. சிந்துக்குமே பயங்கர சந்தோஷமாக இருக்குது. உடனே பைரவிக்கு கால் பண்ணி விஷயத்த சொல்கிறாங்க. பைரவியுமே, சிந்து, நீ கவலையே படாத சிந்து, கண்டிப்பாக உன்னுடைய நினப்பை சிவாவால் மறக்கவே முடியாது, சீக்கிரமாகவே அவராக வந்து உன்னை வீட்டுக்கு கூட்டிகிட்டு வந்துடுவார், இந்த மகாத்தை பிளான் பண்ணுறது எதுவுமே நடக்கவே நடக்காது, கவலைப்படாத சிந்து அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. இதோட இந்த ரிவ்யூ முடியுது. இதுக்கப்புறம் என்ன நடக்க சொல்லி வெயிட் பண்ணி பார்ப்போம் ஃப்ரெண்ட்ஸ். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி கமெண்ட் பண்ணி தெரிவிங்க. தேங்க்யூ.